நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ண சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. இதை பார்த்த திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லாருமே அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்த வீடுப்பா, அதை போய் ஜப்தி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டோட ஒர்த் எப்படி இருந்தாலும் 150 கோடிக்கு மேல இருக்கும். அப்படி இருக்கப்ப வெறும் 3 கோடி கடனுக்காக இந்த வீட்டை ஜப்தி பண்றாங்க அப்படின்னு சொல்லி யாருனாலுமே ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சோ அந்த அன்னை இல்லம் வீட்டை பத்தின ஒரு வரலாறு தான் பார்க்க போறோம். இந்த அன்னை இல்லம் வீடு டி நகர்ல தெற்கு போக் சாலையில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை ICS அதிகாரியா இருந்த ஜார்ஜ் டி போக் தான் வச்சிருந்தாராம். அவர் அப்போ ஒடிசா மாநிலத்தோட கவர்னரா இருந்திருக்காரு. அந்த பகுதியில் அவர் வாழ்ந்துட்டு இருந்தனால அந்த பகுதிக்கு போக் சாலைனே பேர் வச்சாங்க. அதுக்கப்புறமா சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த வீட்டை 1959 வாங்கி அதுக்கு அன்னை இல்லம்னு பேர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் செவாலியே விருது வாங்கினால சென்னை மாநகராட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தெற்கு போக் சாலையை நீக்கிட்டு செவாலியே சிவாஜி கணேசன் சாலை அப்படின்னு சொல்லி பேர் மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பெருமையே இருக்குன்னு கூட சொல்லாங்க. ஏன்னா சிவாஜி கணேசன் அவர்களோட படம் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த வீட்டுல ஷூட்டிங்ஸ் நிறையவே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம காமராஜர் அவர்கள் நம்ம சிவாஜி கணேசன் அவர்களோட பர்த்டேக்கு அவர் வீட்டுக்கு வாழ்த்து சொல்லி அங்க விருந்தெல்லாமே சாப்பிட்டுருக்காங்களாம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் முன்னாள் பிரதமர் VP சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வீட்டுல விருந்து சாப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியா வாழ்ந்த ஒரு வீடு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிவாஜி கணேசன் அவர்களோட பையன் பிரபு, ராம்குமார் அவங்களோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் குடும்பமுமே அந்த டைனிங் ஹால்ல உட்கார்ந்து சேர்ந்து தான் சாப்பிடுவாங்களாம். அதுதான் சிவாஜி கணேசன் அவர்களுக்குமே ரொம்ப பிடிக்குமா. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை பார்க்கறப்பயே வெள்ளை கலர்ல ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குமா. அதுல கொஞ்சோண்டு அழுக்குப்பட்டா கூட சிவாஜி கணேசன் அவர்கள் உடனே அதெல்லாம் கிளீன் பண்ண சொல்லிடுவாராம். அந்த அளவுக்கு ரொம்பவே சுத்தமா நீட்டா அதை ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவ்வளோ பெருமை வாய்ந்த அந்த வீட்டை தான் ஒரு 3 கோடி கடனுக்காக இப்ப ஜப்தி பண்ண போறாங்க. இப்போ இந்த வீட்டை ஜப்தி பண்றதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ராம்குமார், பிரபு அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க இருக்காங்க. அவங்களோட பசங்க பிரபுவோட பையன் விக்ரம் பிரபுவும் ராம்குமார் அவர்களோட பையன் துஷ்யந்தும் இருக்காரு. துஷ்யந்த் தயாரிப்பாளராகவும் இருக்காரு, நடிகராகவும் இருக்காரு. இந்த நிலையில அவர் அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்து ஈசன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. அதுல நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பெத்ராஜ் நடிச்ச ஜகஜால கில்லாடி அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து 3,74,75,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை வருஷத்துக்கு 30% வட்டியோட திருப்பி கொடுக்கறதாவுமே சொல்லியிருக்காரு. ஆனா கடனை அவர் திருப்பி கொடுக்கலையாம். இதனால அந்த நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸ் போட்டாங்க. இந்த கேஸை விசாரிச்ச மத்தியஸ்தர் நீதிபதி ரவீந்திரன் என்ன சொல்லிட்டாருன்னா, கடன் தொகை வட்டியோட சேர்த்து 9,02,40,000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜகஜால கில்லாடி படத்தோட எல்லா உரிமைகளையுமே தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த படம் இன்னும் ஃபுல்லா முடியல அப்படின்னு சொல்லி இவங்க அவங்க சைட்ல இருந்துமே சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மத்தியஸ்தரோட தீர்ப்பை அமல்படுத்தணும் அப்படின்றக்காக ராம்குமாரோட அப்பாவான சிவாஜி கணேசனோட வீட்டை ஜப்தி செஞ்சு பொது ஏல விடணும் அப்படின்னு சொல்லி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுட்டாங்க. அதன்படிதான் இந்த வீட்டை இப்ப ஜப்தி செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இதை தொடர்ந்து இன்னொரு சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நிலையில இந்த கேஸ் மார்ச் 5ஆம் தேதி தான் திரும்பியுமே விசாரணைக்கு வந்திருக்கு. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சிவாஜி அவர்களோட வீட்டுல பேரன் துஷ்யந்துக்கு எந்த உரிமையுமே கிடையாது, அன்னை இல்லத்து மேல நடிகர் பிரபுக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியோட மூத்த பையன் ராம்குமார் உயர்நீதிமன்றத்துல மனு கொடுத்திருக்காரு. அதனால இந்த வழக்கு போக போக என்ன ஆக போகுது அப்படின்ற விஷயம் தெரியல. ஆனா இந்த இன்சிடென்ட் கேட்கிறப்ப நமக்கு ஒரு படம் தான் ஞாபகம் வருது. படையப்பா படத்துல சிவாஜி கணேசன் அவர்களோட வீடு கையை விட்டு போனதுக்கு அப்புறமா அவர் அந்த வீட்டுக்கு வெளியே தூணை பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே இறந்துருவாரு. சோ அந்த ஒரு விஷுவல் தான் நமக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையாலுமே அவர் வாழ்ந்த இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த வீட்டை ஒரு கடனுக்காக ஜப்தி பண்றாங்க அப்படின்றப்போ யாருனாலுமே அக்செப்ட். அது மட்டும் இல்லாம சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்தாருன்னா கண்டிப்பா அவர்னால இதை தாங்கிக்கவே முடியாது. ஆனா எப்படி பிரபு, ராம்குமாரை தாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் நிறைய பேர் கமெண்ட்மே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க.